அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்ஷீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தால் ஹோம்மேட் சர்லாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூடியூப் ஸ்டுடியோவில் எனக்கு ரெக்கமெண்டேஷனாக ஹோம்மேட் சர்லாக் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. பாப்பாவுக்கு அரைச்சி வச்சுருந்த சர்லாக்கும் காலி ஆயிடுச்சு. இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுல் வீடியோ போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம்மேட் சர்லாக் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி பருப்பு அதெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அதோட கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸோடு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அரிசி முக்காப்படி எடுத்திருக்கேன். அதாவது வீட்டில் எல்லா வீட்லேயும் அரைப்படி சுண்டுன்னு சொல்லுவாங்க, அதாலேயும் காப்படி சுண்டுன்னு சொல்லுவாங்க, அதாலேயும் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு கரெக்டாக 1/2 கிலோ அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி 3 பங்காக இருந்தால் துவரம்பருப்பு 2 பங்காக போடணும். அதனால 1/2 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பைத்தம் பருப்பு 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். பைத்தம் பருப்புங்கிறது மூங் தால், சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த பருப்பை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உளுந்து 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து எப்போவுமே வெள்ளை உளுந்து தான் ஆட் பண்ணும். கருப்பு உளுந்தில் தோல் இருக்கும், குழந்தைங்களுக்கு செரிக்காது. அதனால வெள்ளை உளுந்தே வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 100 கிராம் அளவு முந்திரி, அதுக்கப்புறமா 100 கிராம் அளவு பாதாம் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். பாதாம் முத நாள் நைட்டே ஊற வச்சு ஃபுல்லாக தோல்லாம் உரிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேபிஸ்க்கு கொடுக்கறதுனால தோலோடு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்க்கலை, ஏன்னா இது எல்லாத்தையும் நல்லா கழுவி காய வைப்போம். பொட்டுக்கல்லையை இந்த மாதிரி அலச தேவையில்லை, அதனால அதை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். ஹோம்மேட் சர்லாக் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸோடு சொல்லியிருக்கேன். இதை நான் அரைச்சி வச்சா எனக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு வரும். ஏன்னா சர்லாக் நான் டெய்லி கொடுக்க மாட்டேன். நான் நைட்டில் பாப்பா இட்லி தோசை அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போதைக்கு தான் செஞ்சு தருவேன். பாப்பாவுக்கு 6 மந்த்தில் ஃபஸ்ட் ஃபுட்டை ஆப்பிள் பியூரி கொடுத்தேன். அதுக்கப்புறமா செகண்ட் ஃபுட் இந்த சர்லாக் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அப்போலேருந்தே பாப்பாவுக்கு இந்த சர்லாக்கை கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா குழந்தைகள் கொடுக்கறதுங்கிறதுனால சின்ன சின்ன டஸ்ட்டு, அதுக்கப்புறமா தூசு, கல் அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக அலசி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வரைக்குமே அந்த வாட்டர் வெள்ளையாக வரும். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம நல்லா வாஷ் பண்ண அந்த வாட்டர் கிளியராக இருக்கும். அந்த வாட்டர் கிளியராக வர வரைக்குமே நம்ம அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கழுவி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை காய வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பிளேட் பேசன் மாதிரி எடுத்திருக்கேன். அதில் ஒயிட் கலர் கைலி துணியை போட்டிருக்கேன். ஏன்னா மற்ற கலர் கிளாத்தாக இருந்தால் சாயம்லாம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால எப்போவுமே ஒயிட் கலரே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்புலாம் நல்லா காயிற மாதிரி பரப்பி வச்சுக்கணும். நான் எப்போவுமே இந்த சர்லாக்கை சன்லைட்டில் வைக்க மாட்டேன். ஏன்னா ஒரு காமெடியான ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, ஒரு தடவை இந்த மாதிரி சர்லாக்கை காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாசலில் வச்சாச்சு. காக்காலாம் இருக்கிற பாதாம் முந்திரி ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. அதோட நான் அதை காக்கா வாய் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி யூஸே பண்ணல. அதனால எப்போவுமே என்ன செய்வேன்னா, ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளே இந்த மாதிரி ரெண்டுத்தையும் பெட் மேலே வச்சு ஃபுல்லாக ஃபேனை ஒரு நாள் ஃபுல்லாக ஓட விட்டுருவேன். அதிலே ஃபுல்லாக காஞ்சிரும். டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் ஃபேன் ஸ்பீட் ரெண்டுத்துலேயுமே இந்த அரிசி பருப்புலாம் நல்லாவே காஞ்சிரும். தொட்டு பார்த்தாலே தெரியும், நல்லா ட்ரை ஆகிடும். நான் இந்த சர்லாக் இன்க்ரீடியன்ஸை காலைல ஒரு 11 o'clock மாதிரி ஃபேன் காற்றுல காய வச்சேன். இப்போ 6 o'clock ஆகுது. ஃபுல்லாக காஞ்சிருச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம காய வச்சுருக்க பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் மொத்தம் இன்றைக்கி 3 பேட்சாக எடுத்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கருகிடவும் கூடாது. ஏன்னா கருகிடுச்சுன்னா சர்லாக் பவுடரோட டேஸ்ட்டில் தீஞ்ச வாசனை அடிக்கும். அதனால கரெக்டாக எல்லாமே லைட்டாக அந்த கோல்டன் கலர் வரதுக்குள்ளே நம்ம எடுத்துடணும். எல்லா பொருளையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ரோஸ்ட் பண்ணுறதுனால நம்ம சர்லாக் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த பவுடர் சீக்கிரமாகவே வெந்துடும். கடையில் விற்கிற சர்லாக் பவுடர்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணுற பொருள்லாம் வச்சு ஈஸியாகவே குழந்தைங்களுக்கு சர்லாக் கொடுக்கலாம். பாப்பாவுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்ததுனால இந்த டேஸ்ட் அவளுக்கு பழகிடுச்சு. இது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஃபஸ்ட்டில் பொட்டுக்கல்லை எடுத்து வச்சோம்ல, அதையும் இது கூட போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். பொட்டுக்கல்ல சீக்கிரமாகவே தீஞ்சிரும். அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அரைகிறதுக்காக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஜீரகம் எதுக்காக போடுறோன்னா, நம்ம இவ்வளோ பருப்பை ஆட் பண்ணியிருக்கோம்ல, குழந்தைக்கு ஈஸியாக செரிக்குங்கிறதுக்காக இதையும் கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது வரைக்குமே பாப்பாவுக்கு இந்த சர்லாக் கொடுக்கறதுனால வாந்தியோ எந்த ஒரு இதுவுமே வந்ததில்லை. அதுக்கே எப்போவுமே இந்த சர்லாக் நான் நைட்டில் ஒரு
8:30 9 o'clock அந்த மாதிரி தான் கிண்டி கொடுப்பேன். இருந்தாலுமே பாப்பாவுக்கு வந்து இந்த செர்லாக் சீக்கிரமாகவே செரிச்சிரும். அவ்வளோதான், எல்லா பொருளையும் ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நல்லா ஆறணும். ஏன்னா ஃப்ரை பண்ணதுனால ரொம்ப சூடாக இருக்கும், அப்படியே அரைக்க முடியாது. இதை ஒரு 1 hour நல்லா கூலாகிற வரைக்கும் ஆற விடணும். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்க வேண்டியது தான். நான் வந்து செர்லாக்கு ஒருத்தரை வந்து சரி மில்லில் அரைக்க கொடுக்கலாம், நல்லா சாஃப்டாக அரைச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போதைக்கு என்ன ஆச்சுன்னா, நான் வந்து செர்லாக் அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கோதுமை மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க போல். அதில் வந்து லைட்டாக பட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது கூட இந்த செர்லாக்கை போட்டு அப்படியே அரைச்சோடனே அப்படியே வந்து பாதி கோதுமை மாவு வாசனை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் நான் அதை குக் பண்ணக்குள்ளேயும் வந்து அந்த ஸ்மெல், அந்த செர்லாக்கோட ஸ்மெல்லே ஃபுல்லாக மாறி அந்த டேஸ்ட்டே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிறதுனால பாப்பாக்கு நான் வந்து கொடுக்கவே இல்லை. அதோட அந்த பவுடரையும் யூஸ் பண்ணல, எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதனால சரி டைம் எடுத்தாலுமே சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு சாஃப்டாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மிக்சியிலே அரைச்சிக்கிறது. மிக்சியில் அரைக்கும் போது வந்து எவ்வளோ சாஃப்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக அரைக்கணும். அந்த பருப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து அரையாது. நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு ஃபுல்லாக அரைச்சி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பேட்சாக பிரித்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம என்ன தான் சாஃப்டாக அரைச்சாலுமே அதில் வந்து சின்னதாக வந்து கொஞ்சம் அரையாமல் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நான் அந்த சல்லடைன்னு சொல்லுவாங்களா, அதாவது மாவு சலிக்கிற சல்லடை, அதில் போட்டு ஃபுல்லாக சலிச்சு எடுத்துப்பேன். அப்போ வந்து அதில் குட்டி குட்டியாக அரையாமல் இருக்கிறதுலாம் நமக்கு தனியாக கையில் வந்துடும். அதான் இந்த ஹோம்மேட் செர்லாக் செய்கிறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருந்தாலுமே இது ஒரு தடவை செஞ்சு தான் எனக்கு 2 monthsக்கு வரும். அதனால் வந்து செஞ்சு வச்சுப்பேன். நான் வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி யூஸ் பண்ணுறதுனால கூட இப்படி இருக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மியாக கூட போட்டு தேவையான அளவு பார்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபுல்லாக சாஃப்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சலிச்சது வந்து எவ்வளோ நிறையா இந்த அரையாத பீஸ்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே போட்டால் இது வந்து சீக்கிரமாக வேகாது. அதனால இது எல்லாத்தையும் திரும்பி வந்து இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதையும் அது கூட வந்து சேர்த்து வச்சுப்பேன். எல்லாத்தையும் அரைச்சி சலிச்சு வந்து ஒரு 1/2 hour to 1 hour வந்து நல்லா அப்படியே ஆற வச்சிடணும். சூடோடு எடுத்து டப்பாவில் வந்து வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த செர்லாக்கை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து 2 months வரைக்குமே எனக்கு இது வரைக்கும் கெட்டு போனதில்லை. அதுக்கு மேலே கூட வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு தேவையான ஹோம்மேட் செர்லாக் ரெடி. நெக்ஸ்ட் இதை எப்படி வந்து காய்ச்சி கொடுக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஒரு பேனில் 3 tablespoon அளவுக்கு வந்து செர்லாக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட். உங்கள் பேபிஸ் வந்து 1 year கீழே இருந்தால் சால்ட் வந்து ஆட் பண்ணக்கூடாது. 1 year மேலே இருந்தால் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 spoon செர்லாக் பவுடருக்கு 1 glass ஆஃப் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். எப்போவுமே பேபிஸ்க்கு டெய்லி ஃபுட் செஞ்சு கொடுக்கும்போது நான்ஸ்டிக் பேன் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நான்ஸ்டிக் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. நான் இந்த பேன் வந்து அயான் பேன், இந்த பேனை வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். லைட்டாக வந்து கட்டியாக ஆரம்பிக்கும். அதோட லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சட்டன் குக் ஆகிடும். நல்ல திக் கன்சிஸ்டன்சி, அதாவது செர்லாக் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்குமே வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தால் நமக்கு வந்து ஹோம்மேட் செர்லாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு குழந்தைங்களுக்கு வந்து சர்வ் பண்ணலாம். இது பாப்பாவுக்கு இந்த செர்லாக் வந்து ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து என்ன ஃபீவரோ ஜுரமோ எதுவுமே சாப்பிட்லனா கூட இந்த செர்லாக் செஞ்சு கொடுத்தா ஒரு 2 வாய் சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாப்பாவுக்கு இந்த செர்லாக் வந்து ஃபேவரட்டான டிஷ். 6 monthsல என்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நியூ மந்த்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.